பண்ணிட்டீங்களா ப்ரோ? கொஞ்சம் மேலே வாங்க மேலே வாங்க. நான் தேவையில்லாம நீங்க பண்ண வேற யாராவது வந்தா நாங்க இன்டர்வியூ எடுக்க மாட்டோம். சாரிண்ணா, வா கிளம்பலாம் வா. ஐயோ நான் எங்க அண்ணனெல்லாம் எப்படி நான் கூப்பிட்டீங்க? அவரு எதுக்கு நான் இன்டர்வியூக்கு வந்தா? நான் வேற எதுவும் இல்ல. இன்டர்வியூ வந்த ரெண்டு பேரும் செட் ஆல பிரிச்சிட்டீங்களா? அப்ப இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் வந்தாச்சு கூப்றா என்ன ஏது கேக்குறதுக்காச்சு வரும். இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வரீங்க, வந்து என்ன பண்றீங்க? நம்ம வீட்டு மானவர்த்தி ஃபுல்லா எடுத்து நாசம் பண்ணிட்டு போறீங்க. நான் நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஃபேமிலியை கூப்பிட்டலாம் தேவையில்லாம பண்றீங்க. அவங்க அண்ணா அவங்க பேசுறாங்க, நீங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணி அம்மா அதுக்கு நீதான் பதில் சொல்லி ஆனா ரெண்டு பேரும் வந்தீங்க, அதுக்கான பதில் நீங்க சொல்லிட்டு ஆகணும். யாருன்னு தெரியாது, அப்புறம் எதுக்கு வந்தீங்க கூட? நான் யார்கிட்ட போய் சொல்றது? சொல்லிட்டேன் நான் பேசுறது இல்ல, வர்றது இல்ல. நீ வந்து பொம்பளை புள்ளையாக்குற இல்லனா கல் திரும்பி போற உனக்கு மகந்து உனக்கு. போதுமா நான் இப்போ இல்ல ப்ரோ, ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா இருக்கு? இது தேவையில்ல, இது மாதிரிலாம் பண்ணி நம்ம எவ்வளவு பிரச்சனையாகும் இதெல்லாம். இந்த 6 வருஷம் நீங்க சொல்றீங்களே, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு அடிபட்டிருப்பீங்க, எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க பண்ண வேணாம், நான் பண்றேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த அடுத்து கிஃப்ட் கொடுக்கறதோ, அடுத்து யாருக்கா கால் பண்றது, இந்த வேலை வச்சுக்காதீங்க சரிங்களா? என்னடா இது, இடுப்புல போன் குத்துதானே இப்படி எடுத்து வச்சா அதுக்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க, நான் போயிருவேன் அப்புறம் எந்திரிச்சு. மா நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேமா, உங்களுக்கு ஏமா? நீங்க எதுக்கு இப்ப கால் பண்றீங்க? ஃப்ரெண்ட் கிட்ட பேசிங்க, அதுக்கு அப்புறம் டைம் ஒதுக்கி நீங்க இப்ப யாராவது கூப்பிட்டு என்ன வெறுப்பேத்தனால நான் அடிச்சிருவேன். நான் இவரு சத்தியமா எனக்கு கோவம். யாரையும் நான் கூப்பிடல, யாரையும் வெறுப்பேத்தல. ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட நான் பேசணும், நான் பேசிக்கிறேன். இப்ப எனக்கு எதுக்கு பேசுறீங்க? ஹலோ பண்ணிட்டீங்களா ப்ரோ? கொஞ்சம் மேலே வாங்க மேலே வாங்க. யாருண்ணா? தம்பி ஒருத்தர் இருப்பாரு, அவரு இது பண்ணி கூட்டிட்டு வருவாரு, அவரே கதவை லாக் பண்ணிப்பாரு. நான் யாருண்ணா? வெல்கம். நான் தேவையில்லாம நீங்க பண்ண வேற யாராவது வந்தா நாங்க இன்டர்வியூ எடுக்க மாட்டோம். சாரிண்ணா, வா கிளம்பலாம் வா. எங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி நடுவுல இன்டர்வியூ. நீ தான் கிளம்பணும். இந்த பொண்ணு எதுக்கு கூப்பிடுற? அங்க வழியில பொண்ணு யார் உனக்கு? உனக்கு ஃப்ரெண்டு தான் நீ சொன்னல, அதுவே இந்த பொண்ணு இல்லங்க. நீ உட்கார அமைதியா. நீங்க வேற யாரையும் கிளம்பி போயிட்டு நடுவுல வந்து வேற நீ உட்காருமா. நீ உனக்கு ஏதாவது நடுவுல வேற யாராவது இன்டர்வியூ வந்தானா நான் வரமாட்டேன். ஸ்டுடியோல உட்காரனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யாராச்சும் உன்னை ஏதாச்சும் ஏதாவது பண்றாங்களா, திட்டுறாங்களா? உங்களை ரெஸ்பெக்ட்டா தான் சரி நீங்க எடுத்துக்கோங்க, நான் கிளம்பறேன். நீங்க எடுத்து நடுவுல யாராவது வந்து. சரிமா. அம்மா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னுச்சு அன்னைக்கு? அத நான் காட்றேன். சரி ஓகே, நான் முடிச்சிட்டே போயிடுறேன். சரி விடுங்க. என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலடி, அவர் வேணுமே கிரியேட் பண்ணி. சத்தியமா இன்னொரு வாட்டி நான் உங்கள்ட்ட சொல்லல. சீரியஸாவே தெரியணும். என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. அதாவதுமா நான் ஐயோ என்ன பண்றீங்க? நான் எங்க அண்ணனெல்லாம் எப்படி நான் கூப்பிட்டீங்க? அவரு எதுக்கு நான் இன்டர்வியூக்கு வந்தா? நான் வேற எதுவும் இல்ல. இன்டர்வியூ வந்த ரெண்டு பேரும் செட் ஆல பிரிச்சிட்டீங்களா? அப்ப இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் நீங்க தானே கூப்பிட்டீங்க. எதுக்கு நான் எங்க அண்ணாவெல்லாம் எதுக்கு நான் கூப்பிட்டுருக்கீங்க? அண்ணா வந்து வீட்டு மானமதிக்கு உட்கார்ந்தீங்க. அவர் பேசணும்னு சொல்லி எனக்கு இது பண்ணாரு, நானும் பேசனேன். அவர் பேசிட்டோம், கேளுங்க. நான் இங்க வந்து அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்ல. என்ன நான் அசிங்கம் இல்லாம இது நீ பண்றது அசிங்கம். இப்ப நான் எதுவுமே இல்ல, நான் இன்டர்வியூக்கு தான் வந்த. மத்தபடிலாம் அவள்ட்ட நான் இன்டர்வியூ பேசல. எதுக்கு வர? ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு. அது இன்டர்வியூ கொடுத்தா பிரச்சனை ஆச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு வர நீ? நான் சரி பேசி இதோ நம்ம வீட்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா உன்னால? சரி நீ வந்து இங்க ஜாலியா இன்டர்வியூ கொடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து. சொந்த அண்ணா தானே. ஆமா. ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் இருந்து நான் உண்மையிலே சொல்றேன். நாமளா யாராச்சும் ஒருத்தர் வச்சு பிராங்க்லாம் பண்ண கிடையாது. இது உண்மையிலே இங்க நடக்குது. ஏன்னா மத்த சேனல்ல சேர்ந்து போறாங்க, நம்ம கிட்ட வந்து பிரிஞ்சு தான் எடுத்து போனாங்க. அந்த அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. நீங்க கூட கமெண்ட்ல கேட்டீங்க நிறைய பேர். இன்னொருத்தவங்க நீங்க எதுக்கு வந்தீங்க? நீ எதுக்கு வந்தீங்கன்னாக்கா அப்புறம் அவர் கேட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் வீட்ல வச்சு பேசிக்கலாம்ல, இங்கலாம் எதுக்கு? வீட்ல வச்சு பேசுறதுக்கு நீங்க மாட்டீங்க. தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டு பிரச்சனை கொண்டு இங்க கொண்டு வந்து விடுறீங்க. நீங்க இல்லங்க பாருங்க, சோஷியல் மீடியா இங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு உன்னால? எவ்வளவு பிரச்சனை வீட்ல? நானா இப்ப அவகிட்ட பேசிட்டே கிடையாது. அவகிட்ட பேசாதே கேட்டி ஒண்ணா ஒரு இன்டர்வியூ கொடுத்துறீங்க. தப்பு இல்ல அது. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப பாரு எங்க அண்ணா நீல என்ன எப்படி தப்பா நினைக்கிறாங்க. என்னைக்கு நீங்க உனக்கு அவ செட் ஆகலமா? நீ எதுக்கு வந்தீங்க கூட? நான் வந்தனா இன்டர்வியூ கால் பண்ணி சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். என்னைக்கு நீங்க முடிச்சு விட்டீங்களோ அவங்க வீட்ல போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசி அதோட நான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு? ஆச்சிதான். நான் இப்ப யார் கஷ்டப்படுறது? நீ கஷ்டப்படுமா இல்ல பொண்ணு கஷ்டப்படுமா? அவங்க மனசுல உண்மையிலே நிறைய கேள்வி. நீங்க அவாய்ட் பண்றீங்களா அவங்கள? ப்ரோ இவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப யார் நம்மள நான் நல்லா இருக்கறமா? இவர் தேவலாம் வந்து விட்டு உனக்கு அண்ணனா பொறுத்துட்டு நான் நல்லா இருக்கறேன் நானு. உனக்கு அண்ணனா பொறுத்துட்டு நான் நல்லா இருக்கறமா? சொல்றீங்க நீங்க. ஃபேமிலிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. என்கிட்ட கூட்டி என்கிட்ட பேசுறீங்கல்ல. நீங்க அவாய்ட் பண்றீங்களா? அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவரெல்லாம் எதுக்கு ப்ரோ? சரி எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? நான் இன்டர்வியூ தான வந்த. மத்தபடி இன்டர்வியூ கொடுக்குற. நான் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேன் வீட்ல. ஏன் இப்ப இது ஏன் கொடுத்தா சொல்லு. உனக்கு செட் ஆவல பிரிஞ்சிட்டல. பிரிஞ்சிட்டீங்களா? எதுக்கு ரெண்டு பேரை பிரிஞ்சிட்டு எதுக்கு போய் எல்லா சேனல் போய் கொடுக்குறீங்க? நீங்க ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணீங்க, எனக்கு ஃபோன் பண்ணீங்க. அப்ப என்ன பண்ண கூப்பிட்டு வேற நீங்க பண்ணீங்க, அத நீங்க பதில் சொல்லுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து போறனால தான் நாங்க கூப்பிட்டோம். இல்ல வரமா அவர் கூப்பிட்டாருலமா உங்களுக்கு இல்ல? நான் வந்தாச்சு. கூப்பிடுறா என்ன ஏது
கேட்கறதுக்காச்சும் வரும். இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வரீங்க, வந்து என்ன பண்றீங்க? நம்ம வீட்டு மானமரத்தை ஃபுல்லா எடுத்து நாசனம் பண்ணிட்டு போறீங்க. ஏமா உனக்கு சொல்றதுக்கே இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது எனக்குலாம். ஆமா தெரியும். அவர் வந்துதான் எனக்கு ஆமா, அவர் வந்துதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் என்னத்துக்கு வந்து இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நாங்க அடிச்சிடும் போது கூட அவர் வந்துதான் வீட்டுல பேசி இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. ஆமாமா, எல்லாம் வந்து நாங்க எல்லாம் வந்து பேசணுமா இல்லையா? பேசி சுகமா முடிச்சிட்டோமா இல்லையா? நீ உன் லைஃபை பாத்துக்கிற, அந்த பொண்ணு அந்த லைஃப் பாத்துக்கிறது இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குற வேலை உனக்கு என்ன வேலை? எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கண்ணா. ஏன் விட்டீங்க அதனாலதான் நாங்க வந்து விட்டதான் நீங்க கேள்வி கேட்டதுக்கு அவர் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, அப்புறம் பிரிஞ்சுட்டோம். ப்ராப்பரா நாங்க பிரிஞ்சுட்டோம். அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு என்கிட்ட. அழுது இந்த மாதிரி அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, நீ நான் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிலாம் என்கிட்ட சொன்னுச்சு. சொல்லி அழுது ஃபீல் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் அந்த சேனல்ல சேர்ந்து போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அது இது வந்து சரியில்லை. இதெல்லாம் எதார்த்தமா எதுமா கொடுக்குற. இப்ப யாருக்குமா பிரச்சனை? இப்ப என்ன விடுங்களா, இவர பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க பொண்ணு வீட்ல இருந்து உங்க வீட்ல இருந்து கேக்குறாங்கன்னு வெச்சுக்க, என்ன சொல்றீங்க? ஏன் உங்க வீட்ல கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தான் சொல்றேன் நானே. ஆமா, சொல்லிடுவாங்க. சரி, நாளை பின்ன இல்ல இப்போ உங்க மம்மிக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சா இல்லையா? இது தேவையில்லாதானே இதெல்லாம். இப்ப திருப்பி இன்னொரு பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனை நீங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்க? நாங்க தேவையில்லாமல நான் அதெல்லாம் தெரியாது. நான் வீட்டுக்கு நான் தெரியாம தான் போனேனே. நான் தெரியாம தான் போவேன். நீங்க இங்க வந்து எல்லாம் சொல்லி மூட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்டர்வியூ பண்றதா தெரியாது எங்களுக்கு. ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இவங்க எல்லாம் ஸ்பைடர்மேன் ஏதோ படத்துக்கு போயிருப்பாங்க. அது படத்துக்கு போனது வீட்டுக்கு தெரியாம தான் நான் போனேன். ஃப்ரெண்ட்ஸோட போனது. இவ வரானே எனக்கு தெரியாதுண்ணா. நான் ரெண்டு பேர் தனியா போல. ஃப்ரெண்ட்ஸோட போனது அந்த வீடியோ நீங்க நல்லா பாருங்க. இவங்க வரதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணா. ஏனா இப்படி பண்றீங்க நீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போனது. இவங்க வர நாளையில கலர் போட்டு. ஃப்ரெண்ட்ஸோட இப்ப ஃப்ரெண்ட்ஸோடனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஏய் நீ சொல்லலையா உங்க வீட்ல? நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என் வீட்ல. நான் வீட்ல சொல்ல. என்ன குட்டி இது? பாருங்க என்ன தனியா இன்வைட் பண்ணாங்க, நான் வந்தேன். உன்னை தனியா இன்வைட் பண்ணாங்க, நீ பேசு. என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் சரியா இல்ல. தெரியாதுண்ணா. நீங்க ஏனா இப்படி பண்றீங்க? அப்படி சொல்லி அழுதியா? சரிண்ணா. அதுக்கு ஏன் உங்க வீட்ல பார்த்தா வருத்தப்பட மாட்டாங்களா? பண்ணாங்கதா கேட்டாங்க தான். எதுக்கு நீ அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்த? போடுங்க போட்டு தான் அவனு யார் சொன்னாங்கட்ட? ஏஞ்சல் தான் சொன்னாங்க. சொன்னாங்க. நாளை பின்ன பிரச்சனை வந்தாலே நாங்க தான் எங்க பக்கம் திரும்பிடுவோம். அதனால நாங்க போட்டோம். இப்போ அவர்கிட்ட நான் பேசினேன். அவரு கேட்டாரு என்கிட்ட. மறுபடியும் வந்தாங்களா? உண்மை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. என்கிட்ட சொல்லணும்லனா என்கிட்ட சொல்லாமலே என் ஃபேமிலியை கூப்பிட்டுருக்கீங்களா? இப்போ அவர் சொல்றதால உனக்கு என்ன? நீங்க இங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? நான் வீட்ல வச்சு உட்கார வச்சு வீடியோ எல்லாம் போகும்லனா? இப்போ இங்க வந்து 3 இன்டர்வியூ கொடுத்தா அது எங்களுக்கு அசிங்கமா இல்ல? எங்க வீட்ல எங்க ஃபேமிலி அசிங்கமா இல்ல? ஃபேமிலில சரி விடுங்க. நான் இப்ப அவகிட்ட நான் பேசுறது கிடையாது. விட்டுட்டா அவளும் விட்டா. அவ லைஃப் அவ பாத்துட்டு இருக்கேன். என் லைஃப் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இவங்களால எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க? எவ்வளவு ஃபேமிலில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ப்ரோ? நிறைய பேர் கேக்குறாங்க ப்ரோ. என்னாச்சு ஏன் அப்படி பண்றாங்க? கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா ப்ரோ? அதனால நானே முடிவு பண்ணிட்டேன். வீட்ல இருக்கவங்க கேக்குறோம். நாம என்ன அட்வைஸ் பண்றது? என்ன இங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்க. அது என்ன அர்த்தம்? அது என்னன்னு புரியல. நான் நல்லதுக்கு தான் இப்படி சொல்றேன். ஆனா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நான் நல்லதானே. நான் பிரிஞ்சிட்டேன் தானே சொல்றேன். நீங்க எதுக்கு நான் வீட்ல இருக்கறேன்னா பண்றீங்க? அம்மா பிரிஞ்சிக்கிறேன் ஒரு இதுல கூட காணோமே. என்னடா காட்டணும்? அங்க வீட்கிட்ட பார்த்தா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணா பண்ணாங்க. என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? நாங்க ஒண்ணா நீங்க தான் ப்ராப்பரா பிரிஞ்சிட்டீங்கல்ல. இன்டர்வியூ கொடுத்தாச்சு இல்ல? முடிஞ்சு இல்ல? நான் நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஃபேமிலியை கூப்பிட்டுலாம் தேவையில்லாம பண்றீங்க. பேசி நீங்க முடிங்க. அவங்க அண்ணா அவங்க பேசுறாங்க. நீங்க எனக்கு தான ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க. அதுக்கும் நீதான் பதில் சொல்லி ஆகணும். ரெண்டு பேரும் வந்தீங்க. அதுக்கான பதில் நீங்களும் சொல்லி ஆகணும். யாருன்னே தெரியாது. அப்புறம் எதுக்கு வந்தீங்க கூட? அப்புறம் உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு இருக்கு. பத்தி யாரும் தெரியல. எதுக்கு வந்த நீ கூட? நீ எதுக்கு எங்க அண்ணன் முன்னாடி தேவலத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டியா? மரியாதை கொடு சரியா? ஒழுங்கா பேசு. யாரு தெரியாதவங்க இடத்துல இங்க வந்து உனக்கு என்ன வேலை? இங்க எனக்கு என்ன வீட்ல தான் மரியாதை இல்லாம பேசுனீங்க. அண்ணனா இருக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படணுமா? நான் நீங்க ஏத்திலாம் கொடுக்க வேணாம்னா பேசிட்டு தான் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுது. நான் இப்ப நீ கிளம்பு போ. சொன்னேன் எனக்கு அப்பா அம்மாவே இல்ல. நான் மும்பை போறேன். நான் ஃபீல் பண்ண இங்க வாமா இங்க வா. வெளிய லாக் ஆயிருக்குமா? போக முடியாது. அந்த மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு உங்களால. தேவலாம் பண்றீங்க. அவங்க வீட்லயும் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. கஷ்டப்படாமலாம் இல்ல அவங்க வீட்லயும். நீங்க எங்கிட்ட பேசுறது வேறனா? அவர்கிட்ட எதுக்கு நான் பேசுறீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? எதுக்கு மீடியால போடுறீங்க? ப்ரோ இந்த வீடியோ போட்டுங்கல உங்களுக்கு இத பிரச்சனை. எனக்கு எந்த பிரச்சனை இல்ல ப்ரோ. நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா நான் பேசி அவ்வளவுதான். அவரோட பர்மிஷனோட தான் நாங்க வீடியோ எடுக்கிறோம். நாங்க வீடியோ போடுறோம்ப்பா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உட்காருங்க ப்ரோ. வாங்க உட்காருங்க. ஏன் ப்ரோ ஃபேமிலி எல்லாம் கூட்டி வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்கல? என்ன இப்போ சவுண்ட் கம்மியாயிருச்சு. அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்க கூப்பிட்டோம். ஏன்னா வந்து என்ன பாக்குறவங்க எவ்வளவு பெரிய பேங்கள தப்பா நினைப்பாங்கல ப்ரோ. இன்டர்வியூல ஒவ்வொரு டைம் நாங்க சொல்றோம். நாங்க பிரிக்கிறத மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. ஒருத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரியா? நாங்க எவ்வளவு தடவை சொல்றது? நாங்க என்ன சொல்றது? அவங்க வீட்ல இருக்கவங்களும் வந்து சொல்லிட்டு தான் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம். அவரு பேசுறோம். ஒரு 6-7 வருஷமா லவ் பண்ணாங்க. சரி நாங்களும் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். வேண்டாம் இதெல்லாம் செட் ஆகாது.
லைஃப்பை பாரு, அந்த பொண்ணு லைஃப்பை பார்க்கட்டுன்னு எவ்வளவோ சொன்னோம். என் பேச்சு கேட்கவே இல்லை. அதேமாரி லவ் பண்ணிட்டு இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் சொல்லும் போது? எவ்வளோ மனவதியாக இருக்குது தெரியுமா அது? இவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டம் நம்மளுதுன்னு தெரியும். இவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? உனக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன் நான். சரி ஆயிடுச்சு, இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, சரி பிரிஞ்சுட்டாங்க, இப்போ தான் வீட்டில் யாருமே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க, சரி பிரிஞ்சுட்டாங்க, இப்போ தான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம வழிக்கு வந்துடும், இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப் நம்ம செட்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறாங்க. பிரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுறதா குட்டி? நான் எதுவுமே பண்ணலண்ணா. எதுவும் பண்ணலன்னு 6 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ திருப்பி எங்களுக்கு அதே மாதிரி நம்பிக்கை கொடுத்து திருப்பி நம்பிக்கை பண்ற மாதிரி பண்றீங்க. வேற பிரிஞ்சுக்கிற அம்மா நீ சொல்றமா எங்க வீட்டுக்கு யாருக்குமா நான் யார்கிட்டமா சொல்றேன் நான் போயிட்டு யார்கிட்ட போய் சொல்றது? சொல்லிட்டேன் நான் பேசுறது இல்ல, வர்றது இல்ல. நீ வந்து பொம்பளை புள்ளியாக்குற இல்லனா திருப்பி போற உனக்கு மகந்து உனக்கு போதுமா? நான் இப்போ உங்களுக்கு அவர் அடிச்சிருவாரு. நான் அவர் இருக்கிறது பாக்க வீட்ல ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இல்லையா உனக்கு? ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறானப்பா. மண்டல தலையில இது இருக்குதா உள்ள எதுவுமே இல்லையா உனக்கு? நான் சொல்றேன் அவங்க வீட்டுல அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் சரியா? தங்கச்சின்னு இருக்கிறப்ப நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி தரணும், அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வேற தங்கச்சி இல்ல ப்ரோ, எனக்கு இது ஒண்ணுதான் தங்கச்சி எனக்கு. நீ பாட்டு இந்த மாதிரி பாய்ஸ் மாதிரி இல்ல ஒரு தங்கச்சி இல்ல பரவாயில்ல, இன்னொரு தங்கச்சி நம்ம சந்தோஷமா வாழ எப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒழுங்கா படிப்பு படிச்சா அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க, எதை பத்தி யோசனையே கிடையாது. நான் அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஏதோ நாங்க எதுவும் இல்லனாக்கா என் பேச்சு நீ கேட்டுக்கணுமா? நீ ஏமா கேட்கல? நீ பேச்சு கேட்டானாதான் அன்னைக்கே எல்லாமே அவங்க வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு தானே நான். ஆமா அன்னைக்கு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு தானே முடிப்பட்டு தானே வந்தோம். ஆமா அப்புறம் எத்தனை என்ட்ரி இதோட குத்துறீங்க நீங்க? உண்மையாலுமே சரி, நீங்க உங்க வாழ்க்கை உங்க கையிலமா, நீங்க 2 பேரும் லெஸ்பியனா இருக்கீங்க, என்னமோ பண்றீங்க, அதை விட்டுருங்க. இப்போ சும்மா இந்த மாதிரி போட்டா வியூஸ் வரும், லைக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை பார்த்து இதாகனா என்ன பண்ணீங்க? நீங்க பிரிஞ்சிட்டீங்களே, இப்படி இருந்தா இப்படிதான் பிரிவாங்கங்கிற மாதிரியான ஒரு முன்னுதாரணமா நாங்க காட்டிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா உங்களை பார்த்து 4 பேர் கெட்டு போக மாட்டாங்களா? நீங்க தானே அந்த பிரச்சனையே இப்ப இது பண்ணீங்களே. நீங்க பேசாதீங்க. அவரு பிரச்சனை பண்ணல, உங்களுக்கு நல்லதான் பண்றாப்ல. நல்லதெல்லாம் நீங்க தான் வந்து அதை பிரச்சனையா நினைச்சுக்கிறீங்க. அவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க போனாலுமே நான் நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ, நம்ம சேனலை பத்தி கேட்டவங்களாம் நம்ம வந்து இவங்களுக்கு பிடிக்காதான், நம்மளை வந்து என்ன வேணா தப்பா கூட சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நாளை பின்ன கூட நம்மளுக்கு எதிராக கூட உட்காந்து வீடியோ வந்து சொல்லலாம். நான் அதனாலதான் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. அவரு நல்லதா பாக்குறீங்களா? அவரு நல்லதா பண்றாரு. அவர் நல்லது பண்ண வச்சா எனக்கு போன் பண்ணி நான் போன் பண்ணி கேட்கும் போது ஆமா ப்ரோ இன்னைக்கு வராங்க ப்ரோ, வாங்க இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்றாப்ல. நீ போய் ஒரு வீடியோ போடு, எங்க ஃபேமிலி பர்மிஷன் இல்லாம இவர் கூப்பிட்டு வந்திருக்காரு, போய் போடு. ஆமா அப்படியே நீங்க போட்டாலும் நாங்க அப்படியே வந்து நடுநடுங்கிடுவோம். நான் பேசுறதே இல்ல, நான் இன்டர்வியூ வரதுனாலதான் போன் அடிச்சனே. இது நான் சொல்றது கேளு, இது பிரச்சனை உனக்கு தான் வந்து சேரும். உனக்கு சேருதுன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து சேரும். நமக்கு இன்னொருத்தவங்க யாரும் வந்து படியில அழக போறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு சோறு. நீ வேலைக்கு போனா தான் உனக்கு சோறு, எனக்கு வேலைக்கு போனா எனக்கு ஃபேமிலிக்கு இது, எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க அண்ணி கேட்குற கேள்வி எனக்கு தான் தெரியும். உங்க தங்கச்சின்னா அப்படி பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்றேன். நான் ஒரு வார்த்தை கூட இல்லை என்ன பண்றேன். நான் வந்து இது வரைக்கும் உன் மேல கை வச்சிருப்பேன். நானு ஏன் கை வைக்கல? பொட்ட பொண்ணு வீட்டுக்கு தங்கச்சி, எனக்கு வேற தங்கச்சி கிடையாது அப்படின்னு பாசமா பார்த்து இது பண்ணா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. நீங்க குழந்தைக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டல, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் நம்ம. இந்த கஷ்டத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்கறேன் நான். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க, இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு வாங்கலாம். என்ன வீட்டுக்கு போலாம் சொல்லு முடியும். நான் தயவுசெய்து நீங்க அவாய்ட் பண்றீங்களாமே அவங்க சொல்ற மாதிரி பேசுறேன். வாங்க நான் கிளம்புங்க. இன்னைக்கு இவர் அழுவாரு, நாளைக்கு நான் சொல்றேன் நீங்க மறுபடியும் வீடியோ எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போடுங்க. நான் போட மாட்டேன். நான் தயவுசெய்து நீங்க ரொம்ப பண்ணாதீங்க. இப்படி நீங்களாம் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படிமா இருக்காங்க? நான் ரொம்ப நம்பினேன் உங்களை. என் கூட வந்த அந்த மாதிரி தான் உங்களையும் நினைச்சேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பண்ணீங்க, இப்படி எல்லாம் பண்ணலாமானா ஒரு வார்த்தை என்கிட்ட இவகிட்ட சொல்லலாம் கூட, என்கிட்ட சொல்லலாம்ல. இதுக்கப்புறம் சத்தியமா உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுப்பேனா? உங்களுக்கு மட்டும் இல்லை, வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இல்ல நான் கேட்குறேன், நீ ஆர்டர் பண்ணி நீ கேட்குற, இப்போ பிரிஞ்சிட்டு இல்லை என்கிட்ட சொல்லினா சொன்னீங்க பிரிச்சுட்டு இல்லை. ஆமாண்ணா. அப்புறம் நீ ஆர்டர் பண்ணி ஏன் கேட்குற? இல்லையே அப்படிலாம் இல்லையே, அவ சொல்லிலாம் நான் கேட்க மாட்டேன். அப்படிலாம் இல்லையா? அவ போக்குல தான் வரேன், நான் என் போக்குல தான் இருக்கேன். குட்டி நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். உனக்கு புரியுதா புரியலையா தெரில. உனக்கு இன்னமும் குழந்த மாதிரி உக்காந்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்களே கிடையாது, மெச்சூரிட்டியான ஆள் சரியா? உங்களுக்கு வந்து நான் உக்காந்து இவ்வளோ
பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் அவ்வளோ மெச்சூரிட்டியான ஆள். நீங்களே இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அது சரிப்பட்டு வரதுல பார்த்துக்கோ. அப்புறம் நாளைக்கு எத்தனா ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறோம்னா அது நீ தான் புரிஞ்சுக்கணும். நீங்க அத முதல்ல பத்தி நீங்க உண்மையிலே பேசாதீங்க. என்னன்னு பிரிச்சாச்சா? தெரியல. நீங்க சும்மா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்களா? இப்ப பெரிய பிரச்சனையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் ப்ரோ, நாங்க 2 பேரும் சேரல. நீங்க மத்தபடி நீங்க தேவலாம் பேசாதீங்க, ஓகேங்களா? இல்ல நாங்க வா ஏன் நாங்க அவாய்ட் கிளம்புறோம். பண்றீங்க? நீங்க எதுக்கு நான் பேசிட்டீங்க? தேவராத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க. தைரியமா பேச முடிச்சிருங்க, வீடியோ முடிங்க. இல்ல எனக்கு பிடிக்கல. அத பத்தி பேசாதீங்க. ரெசிபியன் இல்லாம தான் 6 வருஷம் என்ன குப்பை கொட்டியா? கேளு. வேணுமே பண்றது. நான் தேவலாம இது அப்பயே முடிய வேண்டியது. இப்ப எங்க ஃபேமிலியை கூப்பிட்டு என்னையும் அசிங்கப்படுத்தி அவளையும் அசிங்கப்படுத்தி நாங்க எவ்வளவு டீசெண்டா விலகிட்டோம். நாங்க 2 பேரும் டீசெண்டா வளைக்கிட்டீங்களே, மறுபடியும் ஏன் சேர்ந்து சேர்ந்து ஏன் போடுறீங்க? ஏன் இது பண்ணீங்கன்னா அவர் கேக்குறாரு. இதுக்கப்புறம் இல்லை ப்ரோ, ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? இது தேவையில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம எவ்வளோ பிரச்சனையாகும் இதெல்லாம்.